Hi, good morning. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து ப்ரோனவுன்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ அதோட கண்டினியூஷன் தான் இது. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் செகண்ட் டாபிக் வந்து ப்ரோனவுன் சொல்லியிருந்தோம். இப்போ ப்ரோனவுன்ஸோட டைப்ஸ் பார்க்கலாம். நான் இது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படின்றதுக்காக நான் இதை ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டுக்கிறேன். இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தது, நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஒரு லைக் ஒரு தம்ஸ் அப் ஏதோ ஒன்று போடுங்க. இல்லை புரியல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லுங்கள் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிட்டியாக சொல்கிறேன். இப்போ இது வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ரோனவுன்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரோனவுன்ஸ், பொசசிவ் ப்ரோனவுன்ஸ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ், இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரோனவுன்ஸ். நான் லாஸ்ட் வீடியோ சொல்லி தரும்போதே உங்களுக்கு நான் இதை சொல்லியிருப்பேன். பர்சனல் ப்ரோனவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ, யூ, he, she, it, we, they. இது மட்டும் தான் பர்சனல் ப்ரோனவுன்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த சென்டென்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இப்போ எழுதும்போது இந்த வேர்டு ப்ரோனவுன் இதை யூஸ் பண்ணி எழுதுவோம். பொசசிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மைன், மைன், யுவர்ஸ், அவர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இந்த வீடு எங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவர்ஸ், திஸ் ஹவுஸ் பிலாங்ஸ் டு யோர்ஸ் அப்படின்னும் போது நம்ம இந்த மைன், அவர்ஸ், யுவர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வேர்டே பாருங்க, பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். அடுத்தது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்னு சொல்லும்போது திஸ், தட், தீஸ், தோஸ் இதெல்லாம் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். அடுத்தது வந்து இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். இன்டராகேட்டிவ் அப்படின்னு சொன்னாலே கொஷின் வேர்ட். கொஷின் வேர்ட் வந்து ஹூ, ஹூஸ், விச் இதெல்லாம் வரும்போது நமக்கு வந்து which, whose interrogative pronouns வரும்போது who, whose, which இது வந்து interrogative question. நம்ம ஒருத்தவங்க question whose pencil box is this அப்படின்னு கேட்கும்போது which is your book அப்படின்னு கேட்கும்போது இந்த interrogative pronouns நம்ம யூஸ் பண்ணுவோம். reflexive pronouns அப்படின்னும் போது myself, yourself, itself, herself, themselves அப்படின்னு வரும்போது இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் உங்களுக்கு சென்டென்ஸாக வேணும் இல்லை வேண்டாம் இதே எங்களுக்கு புரியுது ஓகேவா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகேன்னு ஒரு தம்ஸ் அப் போடுங்க. இல்லை எங்களுக்கு இது எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிளாக ஒரு சென்டென்ஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு போடுறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.